ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங்கோட சீசன் 3யோட எபிசோட் 7க்குள்ளே போகலாமா? இந்த எபிசோட்லேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் இருக்குது. பார்க்கணுன்னா எல்லோரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். போன வீடியோவில் நம்ம எங்கன்னு பார்த்துருந்தோன்னா ஜின்னுவும் சீப் சோலும் அந்த இதில் விட்டு டஞ்சனை விட்டு வெளியே வர மாதிரி தானே நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே எடுத்த உடனேவே இவங்க 2 பேர் நம்ம சீஃப் சவுல் போய் சேர்மன் கோ கேட்பாரு, என்ன எல்லாம் பார்த்தீங்களா சார்? நான் அதை விட மோசமாக பார்த்தேன். அவன் படுகொலை பண்ணுறான் சார், எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருந்தான் சார். அவனை சீஃப் சோலு, நீங்கள் ரொம்ப படுத்தமாக இருக்கீங்க, உங்களுக்கு ரெஸ்ட் வேணும், நீங்கள் போங்க. ஆமாம் சார் நான் ஒன்றும் போக. இவரும் இங்கே யோசிச்சுட்டு இருப்பார். நமக்கு தேவையானது எல்லாம் கிடச்சிருச்சு, ஒரே ஒருத்தன் மொத்தத்தையும் முடிச்சுட்ருக்கான். நம்ம கொரியாவை யோசித்தாலே பெருமையாக இருக்குது. யார் சாமி அவன் இவ்வளோ இதுவாக இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் இதை காட்டி பார்த்தா ஏதோ ஒரு எஸ்ஆன் கேட்டுங்க ரொம்ப பெருசாக திறந்துருக்கு. ஏதாச்சும் புடிச்சு கழிக்கிறாக்கே 2 மடங்காக இருக்க மாதிரி இது திறந்துருக்கு. உடனே இங்கே எல்லாரும் வாயை பிறந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இந்த எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. போச்சு இதுக்கு மேலே கொரியா அவ்வளோதான்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஜேஜேஸ்லேருந்து தப்பிச்ச அந்த 4 பேரும் அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. இவனுங்க கண்டுக்காம இவனுங்க வந்துட்டானுங்க காமெடி பீஸு அப்படின்னு அவனுங்க அங்கே இருந்து உங்களுக்கு தெரியணும் போது இங்கே மீட்டிங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே அவ்வளோ பெரிய ரெட் கேட் ஃபார்ம் ஆயிருக்கு, என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படி சார்? எங்களால் அங்கே எதுவுமே பண்ண முடியல சார் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க. உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க ஜேஜேசன்லேயே நீங்கள் எல்லாம் பண்ணது எனக்கு தெரிஞ்சுது, நல்லா பார்த்தேன் அப்படின்னா இன்னொருத்தன் எனக்கு தெரிஞ்சு தாமஸ் ஆண்ட்ரேக்கு தான் கூப்பிடணும் போது நம்ம நாட்டையே விற்றா கூட அவ்வளோ காசு அவனுக்கு கொடுக்க முடியாதுடா அப்படின்னு. அப்படின்னா நம்ம வேறு யாரையாச்சும் பவர்ஃபுல்லான ஹண்டர் எஸ்ராங்க்குக்கும் மேலே இருக்கவங்க எல்லாம் பண்ணணும் போது நம்ம ஹீரோவும் கார் ஓட்டிட்டு இந்த டெம்பிள் எப்போ தான் திறக்கும், நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன்னு பார்க் பண்ணால் அங்கே சாயை பார்த்து பயந்துட்டு ஓடுவா. உடனே இவனும் போயிட்டு எதுக்கு பயந்து ஓடுறேன்னா, என் கனவுல ஒரு பெரிய எஸ்ராங் ஹண்டர் உங்கள் பவரை பற்றி சொன்னாங்க. எது ஏன் பவரா என்னன்னு சொல்லிடும் போது சாஹேவும் அந்த எஸ்ராங் ஹீலர் என் கனவுல அவர்கிட்ட நிறைய பவர் இருக்குது, அதாச்சும் என் மனசை சர்வ் பண்ண அவருக்குன்னு சொல்லுது. இருந்தாலும் அவரோட பவரில் தான் அவருக்கு ரொம்ப அபாயமே இருக்குது, அவரை பார்த்து இருந்துக்க சொல்லு அப்படின்னு சொல்ல இங்கே அந்த சீனை அப்படியே இது பண்ணிட்டு இவர் ஏதோ ஜண்டனுக்குள்ளே இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த சீனை அத்தோடு அங்கேயே விட்டுடுறாங்க. அவரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, இந்த டெம்பிளுக்கு நம்ம எப்போ தான் போவோம்னு அப்படியே அவர் யோசிச்சுக்கிட்டே அவர் இருக்க இந்த பக்கம் அவர் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு பெருவை பார்ப்பாரு. கடைசியாக சாயை குடிச்சிட்டு இருக்கிறோம். அவர் உடனே ஐயோ நான் பார்த்துருக்க கூடாதுப்பான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. உடனே இங்கே அவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டே இருக்க. இங்கே இவங்களும் அந்த ஒரு ஹண்டர் சொன்னல அவர்கிட்ட போயிட்டு எங்கள் இதுக்கு தேவைப்படுது ஹெல்ப்பு, தயவு செஞ்சு நீங்கள் வாங்க அப்படின்னு கேட்க அவனும் நான் வரேன், ஆனால் நான் ஒரு ரூல், எனக்கு 1 பில்லியன் அதாச்சும் ஒரு நாளைக்கு 10 மில்லியன் கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்ல, எது பர்த்டே 10 மில்லியனா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, நீ எவ்வளோ கொடுத்தாதான் வர முடியும், நான் என்ன தாமஸ் ஆண்ட்ரே மாதிரி ட்ரில்லியன்ஸ்லையா கேட்குறேன், ஜஸ்ட் மில்லியன் தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அவரும் ஐயா நீங்கள் இதுக்கு எதிர்பட்டு வர மாதிரி இல்லைன்னு அதெல்லாம் முடியாதுன்னு அவங்களும் சொல்ல, அப்போ என் பவரை பாரு அப்படின்னும் போது எல்லாரும் அதே இடத்துலயே உறைஞ்சி நின்றுவாங்க. உடனே நாம தான் அப்படின்னு அவரு சொல்ல, உடனே இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க.